Taste the Daily. அண்மை செய்தி. டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள், பொதுமக்கள், வணிகர்கள் என பல்லாயிரக்கணக்கான மக்கள் தடையை மீறி பேரணி நடத்தி வருகின்றனர். சுமார் 8000 கடைகள் இதனால் அடைக்கப்பட்டு வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். கடையடைப்பு போராட்டம் மற்றும் கடையடைப்பினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய வணிக பாதிப்பு குறித்த விவரங்கள். கண்டிப்பாக செய்து டங்ஸ்டன் கனிம சுரங்கம் ஒப்பந்தத்தை மத்திய அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். அதே போன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக அரசு அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி, அதே போன்று மேலூர் முல்லை பெரியாறு ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கம் தொடர்ந்து தர்ணா போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த பகுதி முழுவதுமாக வாகன பேரணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். 8000க்கும் மேற்பட்ட வணிக வளாகங்கள், கடைகள் அந்த போராட்டத்திலே மூடப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டி, வல்லாளப்பட்டி, புலிப்பட்டி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க ஒன்றிய அரசு வேதாந்தாவினுடைய கிளை நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. மத்திய அரசு இதனால் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது. அதற்கு தமிழகத்திலே ஆளக்கூடிய திமுக அரசு துணை போக்கி இருக்கிறது என்று ஒட்டுமொத்தமாக விவசாயிகள், வணிகர்கள் இன்றைக்கு திரண்டிருக்கிறார்கள். முல்லை பெரியாறு ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கம் சார்பிலே மதுரை தல்லாக்குளம் தபால் நிலையம் முன்பாக தர்ணா போராட்டத்தை தொடர்ந்து அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். இதற்கு ஆதரவு தெரிவித்து மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய வணிக சங்கத்தினர் முழுமையாக முழுமையாக சுமார் பல்லாயிரக்கணக்கான அந்த வணிக நிறுவனங்களுடைய கடைகளை அடைத்து இந்த போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அரிட்டாப்பட்டி, கிடாரிப்பட்டி, எட்டிமங்கலம், மேலவளவு, புலிப்பட்டி உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் இந்த கனிம சுரங்கம் அமைக்கப்பட்டால் முல்லை பெரியாறு கடைமடை பகுதிக்கு செல்லக்கூடிய புலிப்பட்டி, மதகு உள்ளிட்ட வாய்க்கால் முற்றிலுமாக அழிக்கப்படும் என்பதால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதை கருத்தில் கொண்டு முல்லை பெரியாறு ஒருபோக பாசன விவசாய சங்கத்தினர் இன்றைக்கு தல்லாக்குளம் தபால் நிலையத்தை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போன்று வாகன பேரணியிலும் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்கு ஆதரவு தெரிவித்து 8000க்கும் மேற்பட்ட வணிகர்களுடைய கடைகள் அடைக்கப்பட்டு அவர்களும் இந்த போராட்டத்திலே குதித்திருக்கிறார்கள். தொடர்ந்து கல்லாங்குடி, குட்டாம்பட்டி, உரகாந்தான்பட்டி, வெள்ளாளூர், அதே போன்று கோட்டநத்தம் பட்டி, மேலவளவு, திரும்பைப்பட்டி, திருவாதூர் உள்ளிட்ட சுற்று வட்டார கிராம பகுதிகளில் கடை அடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தாலுகா முழுவதுமே மருந்து கடைகள் தவிர மற்ற அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளதால் வெறிச்சோடி காணப்படுகிறது. உடனடியாக மத்திய அரசும் திமுக அரசும் இதற்கு செவிசாய்த்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் அந்த மக்கள் வலியுறுத்தி அந்த டங்ஸ்டன் கனிம சுரங்கத்தை, அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு திரையரங்குகளில் பகல் மற்றும் மதிய நேர காட்சிகள் நடைபெறாது என திரையரங்கு உரிமையாளர்களும் அந்த மதுரை, மேலவளவு, அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய அவர்களும் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. செயல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.